வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது ஒரு ஸ்வீட் ரெசிபி. வீட்ல 1 கப் ரவை இருந்தா போதுங்க. ஈஸியா டக்குனு ஒரு 5, 10 நிமிஷத்துல ஒரு சூப்பரான, டேஸ்டியான ஸ்நாக் ரெடி பண்ணலாம். இப்ப வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கங்க. அதுல ஒரு முட்டைய உடைச்சு சேர்த்துக்குங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்குங்க. சேர்த்த பிறகு ஒரு விஸ்கால நல்லா அடிச்சு கலந்துக்கணும். நம்ம சேர்த்துருக்கிற சர்க்கரை நல்லா கரைஞ்சி இந்த முட்டையோட நல்லா கலந்து வர மாதிரி இது மாதிரி அடிச்சுக்குங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த ஸ்வீட் ரொம்ப சாஃப்டா இருக்கும். இப்போ நல்லா இந்த மாதிரி அடிச்சு கலந்தாச்சு. இந்த நேரத்தில் 1 கப் அளவுக்கு ரவையை சேர்த்துக்குங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே சேர்த்த பிறகு ஒரு ஸ்பூனால் மாதிரி ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நீங்கள் இதுக்கு பாலோ தண்ணியோ எதுவுமே சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு பார்க்கும்போது உதிரியாக தெரியும். ஆனால் கொஞ்சம் நேரம் ஆக ஆக உங்களுக்கு நம்ம சேர்த்துருக்கிற சர்க்கரை நல்லா இலகி ரவையோட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ரவை ஊறிடும். அதனால் நம்ம கையாலே பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு இதை அப்படியே கொஞ்சமாக ஏலக்காய் பொடி தூவி கலந்துக்கிட்டு இதை ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க. இதை மூடி வச்சுக்குங்க. ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறணும். ஊறின பிறகு நம்ம பார்க்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்ப்போம். பாருங்க, ரவை நல்லா ஊறி இருக்குது. நான் சொன்ன மாதிரி சர்க்கரை நல்லா அப்படி கரைஞ்சி உங்களுக்கு ரவையோட சேர்ந்து ரவையும் நல்லா ஊறி சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மாதிரி ஸ்பூனால் கொஞ்சமாக எடுத்துக்குங்க. எடுத்து லேசாக அந்த மாதிரி உருட்டிக்கிட்டு கொஞ்சம் கனமாக தட்டிக்கிங்க. ரொம்ப நீங்கள் அழுத்தம் கொடுத்தாலாம் நீங்கள் தட்ட வேண்டாம். இது மாதிரி ரெடி பண்ணிக்கிங்க. இதே மாதிரி இன்னொன்று தட்டி காமிக்கிறேன். கொஞ்சமாக அது மாதிரி மாவு எடுத்து உள்ளங்கையில் வச்சு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம லைட்டாக அது மாதிரி இது மாதிரி லேசாக அப்படி ஊட்டிக்கிட்டு லேசாக அப்படி தட்டிக்கிங்க. அவ்வளவுதான். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ எண்ணெயை நல்லா காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சுக்கலாம். இது வந்து எண்ணெய் சூடாக இருக்கணும். ஆனால் போட்ட பிறகு நீங்கள் ஃப்ளேமை குறைச்சிக்குங்க. இது லோ ஃப்ளேம்லேயே வச்சு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. நல்லா வேகட்டும். ஒரு பக்கம் நல்லா நேரம் மாறின பிறகு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நேரம் மாறி இருக்குது. திருப்பி விட்டுக்கலாம். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிங்கன்னா உங்களுக்கு மேலே நல்லா செவந்துடும், உள்ளே வேகாது. அதனால லோ ஃப்ளேம்லேயே வச்சு நிதானமாக 2 பக்கமும் நல்லா நிறம் மாறி வெந்து வர மாதிரி பொரிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி பெரட்டி பெரட்டி விட்டு பொரிச்சுக்குங்க. இப்போ நல்லா நிறம் மாறி வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதையும் போட்டு பொரிச்சுக்கலாம். இப்போ இதுவும் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இது எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துடலாம். இப்போ நமக்கு ரொம்ப குயிக்காக ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு சூப்பரான ஸ்நாக். இது உங்களுக்கு சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மேலே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி மொறு மொறுன்னு இருக்கும். உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நமக்கு 1 கப்பு ரவை இருந்தால் போதும். வீட்டில் 10 நிமிஷத்தில் ஈஸியாக இந்த மாதிரி ஒரு ஸ்நாக் ரெடி பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.